ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். 2021 விட அதிக இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் உறுதி. கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் கட்சி தலைமைகளே முடிவு செய்யும் என செல்வ பெருந்தகை பதில். கூட்டணி ஆட்சிக்கான தேவை தமிழ்நாட்டில் இல்லை என கம்யூனிஸ்ட் கட்சிகள் கருத்து. கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக சம்மதிக்குமா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி மழுப்பலாக பதில். அதிமுகவுக்கு தாவேக தலைவர் விஜய் ஒரு பொருட்டே இல்லை என்றும் காட்டமான பதிலடி. தேமுதிகவிடம் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என நயினார் நாகேந்திரன் மறுப்பு. அதிமுகவிடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை என்றும் பரபரப்பு பதில். நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 கூடுதல் MBBS இடங்கள் ஒன்றிய அரசுக்கு விண்ணப்பித்தது தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை. மக்களை பிளவுபடுத்தி வெற்றி பெற துடிக்கும் விஷ விதைகளை தமிழ்நாட்டிற்குள் விடவே கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். வெல்லப்போவது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என தீர்மானிக்கும் தேர்தல் என்றும் பேச்சு. வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விஷ விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழக 31 ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்துள்ள விவகாரம். உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள விசாரணை குழு திருமலை சமுத்திரம் கிராம மக்களையும் விசாரிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சுற்றுவட்டாரத்தில் கத்தரிக்காய் விலை வீழ்ச்சி. 1 கிலோ 10 ரூபாய்க்கு கீழ் விற்கப்படுவதால் விவசாயிகள் கவலை. கீழடியில் 24 கோடி ரூபாய் செலவில் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட திறந்த வெளி அருங்காட்சியகம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே நடைபெற்ற அகில இந்திய கபடி போட்டி ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு ஏ அணி கோப்பை வென்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று முதலீடுகளின் செயல்பாட்டு விளக்க மாநாடு. 5 ஆண்டுகளில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளின் பயன்கள் குறித்து விளக்கமளிக்க ஏற்பாடு. சென்னை கொரட்டூரில் கோயில் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி விற்பனை. 2500 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டதாக பிரபல கட்டுமான நிறுவனம் மீது புகார். ஒன்றிய பாஜக அரசின் தொழிலாளர் நல சட்டங்களுக்கு எதிராக இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்தம். 10 தொழிற்சங்கங்களின் போராட்டத்தால் வங்கி, போக்குவரத்து, அரசு அலுவலக பணி பாதிக்கும் அபாயம். பொது வேலை நிறுத்தம் காரணமாக தென்காசியிலிருந்து கேரளா செல்லும் பேருந்துகள் நிறுத்தம். வேலைக்கு செல்வோர் வியாபாரிகள் கடும் அவதி. கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் மக்கள் அவதி. ஒன்றிய அரசை கண்டித்து களியக்காவிளை, பாரசாலை உள்ளிட்ட இடங்களில் கடைகள் அடைப்பு. வர்த்தக ஒப்பந்தம் மூலம் நாட்டையே பாஜக அரசு விற்றுவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சனம். 140 கோடி இந்தியர்களை ட்ரம்பிடம் சரணடைய வைத்து விட்டதாக பிரதமர் மோடி மீது கடும் தாக்கு.
கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கேட்டு துரந்த நாயகன் ரன்வீர் சிங்கிற்கு கொலை மிரட்டல். வாட்ஸ்அப் மூலம் குரல் பதிவு அனுப்பியவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. மருத்துவ படிப்பை வெற்றிகரமாக முடித்தார் பராசக்தி நடிகை ஸ்ரீலீலா. மும்பை டிஒய் பாட்டீல் பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றார். The doctors from the class of 2020. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தியதாக ட்ரம்ப் மட்டுமே பேச்சு. இந்திய தரப்பில் எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். T20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணியை வீழ்த்திய மேற்கிந்திய தீவுகள் அணி அயர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா எளிதாக வெற்றி. பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் இடையிலான போட்டி. இரண்டாவது சூப்பர் ஓவரில் தென்னாப்பிரிக்கா அணி த்ரில் வெற்றி. OTTயில் வெளியான 2 நாட்களில் 1 கோடி நிமிடங்கள் ஸ்ட்ரீமாகி பராசக்தி படம் சாதனை. விரைவில் அன்கட் வெர்ஷனை வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.